viewers, வணக்கம். டிஜிஎன்ஸ் கதம்பம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு மெனு பாத்தீங்கன்னா கடல் நண்டு தொக்கு. மசாலாலாம் அதிகமா போட்டு ரொம்ப டேஸ்டா சிம்பிளா ஈஸியா செய்யற மாதிரி இந்த நண்டு தொக்க நமக்கு செய்து காமிச்சிருக்காங்க. நார்மலா நண்டு பாத்தீங்கன்னா கொழுப்பு சத்து கம்மியா இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். கோல்டு அட்டாக் ஆச்சு, அது சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா நண்டு சாப்பிட்டா அந்த டைமுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆத்து நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. பட் நமக்கு கடல் நண்டு தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு டேஸ்டியா செய்து கொடுத்துருக்காங்க நமக்கு. அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறாங்கன்னுட்டு பார்க்கலாம். நீங்க டிஜிஎன்ஸ் கதம்பம் சேனலுக்கு புது வரவா இருந்தீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க, ஆல்னு கொடுத்துருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டா அடுத்தடுத்து சேரும். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்போதான் அவங்க சொல்ற மெஷர்மெண்ட்ஸ் எப்படி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நண்டு சுத்தம் பண்ண போறேன். ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்ல போறேன். ஏன்னா எல்லாரும் வீட்டு ஆம்பளை தான் போவாங்க. நண்டு இப்படி எடுத்து பார்த்தா நீங்க சொல்லி அனுப்பணும். நண்டு இப்படி வெயிட்டா இருக்கணும், டக்கையா இருக்கக்கூடாது. டக்கையா இருந்தா அது நண்டு நல்லா இல்ல, கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அத ஆகையினால இப்ப சுத்தம் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். உள்ள இருக்கிறதெல்லாம் நீ எடுக்கல, கழுவுன பைப்ல. நண்டு 2 கிலோ சுத்தம் பண்ணி நல்லா அளந்து வச்சிருக்கேன். நீங்க நண்டு சுத்தம் 2 கிலோ வாங்கி சுத்தம் பண்ணீங்கன்னா 1.25 கிலோ தான் வரும். ஏன்னா அது நிறைய கழிவு போயிடும். ஆகையினால தொக்கு பண்ற ஒரு அளவு சொன்னாங்க. 25 கிராம் சோம்பு, ஒரு தேக்கரண்டி மஞ்சள் பொடி, ஒரு 100 கிராம் தக்காளி, ஒரு 10 கிராம் வெங்காயம், ஒரு 25 கிராம் இஞ்சி, ஒரு 2 பூண்டு, 150 கிராம் தயிர், 100 கிராம் கடலை எண்ணெய். இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, நான் மிளகா அப்படியே போட மாட்டேன், மிளகு அதெல்லாம் சேர்க்க மாட்டேன், அது சீரகம் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன், சோப்பு மட்டும்தான் சேர்ப்பேன். வைக்கிறேன். நான் என்னெல்லாம் உங்களுக்கு இந்த தேவைப்படுது நண்டுக்கு தேவையான பொருள் காமிச்சிட்டு மொத்தம் விழுத அரைச்சிருக்கேன். இப்ப இத கொதிக்க வைக்க போறேன். இந்த தண்ணி என்னமோன்னு நினைச்சுக்கிறாதீங்க. மிக்சியில அரைச்ச தண்ணி அலம்பி வச்சிருக்கேன். இந்த தண்ணி போதுமானது. திக்கா இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. நண்டு நிறைய தண்ணி, வேக வேக தண்ணி தான் ஆகும். அப்ப இது வத்தும் போது இது ரெண்டுமே சார்ந்து இருக்கும். இப்ப நல்ல கொதி வந்துருச்சு. இந்த புதினா மல்லி போடுற பாருங்க, கருவேப்பிலை. ஏன்னா இந்த நண்டை நம்ம போடுற வேக வைக்கிறோம் பாத்தீங்களா, நான் தாளிச்சு விடல, சும்மா தான் வேக வைக்கிறேன். அதனால இது அதுல சாரும், அதுக்காக தான் இப்ப நண்டு போடுறேன் பாத்துக்கோங்க. இன்னொன்னு சொல்றேன், குழம்பு திக்காதான் இருக்கும். ஏன்னா நண்டுல தண்ணி நிறைய இருக்கு. ஆகையினால நீங்க தண்ணி நிறைய அளவுக்கு இதுக்கு அளவான தண்ணி வச்சீங்கன்னா வெகு நேரம் கொதிக்கும். அப்ப அந்த நண்டு டேஸ்டே கெட்டு போயிடும். அதுக்காக தான் புள்ளி திக்கா வச்சு இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க.
கொதி வந்தாலும் ஒரு முறை உங்களுக்கு காமிக்கிறேன் இதுல எவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னுட்டு. 20 நிமிஷங்க கண்டிப்பா கொதிக்கணும். மீடியமா வச்சுக்கணும். மீடியமா ஸ்டவ் வச்சுக்கணும். போட்டு ஒரு 7 நிமிஷம் ஆகுது. இதை கிண்டி காமிக்கிறேன் உங்களுக்காக. தண்ணி இது எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. திக்கா இருந்துச்சுங்களா முதல்ல? இப்ப பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்கு. இது கண்டிப்பா 20 நிமிஷம் ஆகும்பா. இதுதான் குழம்பு. நண்டு தொக்க திக்கா வைக்கணும். ஏன்னா நண்டுல உள்ள ரசம் எல்லாம் அதுல இறங்கும். அப்ப ஜாஸ்தி ஆயிடும். பாத்துக்கிடுங்க. கண்டிப்பா 20 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி கொஞ்சம் அப்படியே கலக்கி விட்டுக்கணும். ஏன்னா கீழே தீ பிடிச்சிச்சுன்னா கஷ்டம். மீடியமா வைக்கணும் சிலிண்டர் கேஸ். பாருங்க நண்டு நல்லா சேர தொக்காயிட்டு சொல்லியிருக்கிறது முட்டை நண்டு தொக்கு தான். பாருங்க இப்ப தாளிக்க போறேன். இப்ப வானலி காஞ்சிடுது. 100 கிராம் கடலை எண்ணெய் நல்லா காயணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து அடுப்பு சிம்பிள வச்சுக்கணும். பார்க்கணும் ஏன்னா படப்படன்னு சும்மா வாசனைக்காக எல்லாமே அதுல சார்ந்து இருக்கு. சும்மா வாசனை எண்ணெய் ஊற்றக்கூடாது இல்ல வெறும். அதனால சும்மா நண்டு தொக்கு ரெடி ஆயிடுது. எண்ணெய் காய வச்சு ஒரு சிறிதளவு சும்மா வாசனைக்காக எண்ணெய் வெறும் எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஏன்னா எல்லாமே அதுல சார்ந்து இருக்கு. மல்லித்தலை இப்படி போடுறேன் அந்த எண்ணெய் அந்த எண்ணெய்க்குள்ளார ஊத்துறதுக்காக வாசனைக்காக. இப்ப இந்த எண்ணெய் ஊத்துறேன். அப்புறம் உங்களுக்கு சொல்லணும், நான் எல்லா சமையலுக்கும் ஒரு தேக்கரண்டி நெய் சேர்க்கறது வழக்கம். இந்த சேர்க்கிறேன் பாருங்க. ஒரு குட்டி தேக்கரண்டி. நண்டு தொக்கு ரெடி ஆயிடுது. நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம். செய்து பார்த்து எனக்கு சொல்லுங்க.